மனிதனை அழிக்கும் 3 விடயங்கள். இந்த மூன்று விஷயங்கள் மனிதனிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னால் மனிதனையே அழித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட 3 குணங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது நான் என்கின்ற ஆணவம், இரண்டாவது அவனா என்ற பொறாமை, மூன்றாவது எனக்கு என்ற பேராசை. இந்த மூன்றுமே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆணவம் என்ற சொல்லக்கூடிய பெருமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் பேராசையும் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தகப்பர வதஅஹு அல்லாஹ், யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வீழ்த்தி விடுவான் என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி பொறாமை என்ற விஷயமும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத் ஃபைனல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தஅக்குலுன் நார் அல் ஹதப். எப்படி ஒரு நெருப்பு விறகை அழித்து விடுகிறதோ, எரித்து விடுகிறதோ, அதே மாதிரி பொறாமை மனிதனுடைய நன்மைகள் எவ்வளவுதான் பெரிய அமல் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் அதிகமான அமல்கள் செய்திருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் இந்த பொறாமை அழித்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி பேராசை, இது நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. நமக்கு தேவை என்னவோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதற்குண்டான முயற்சிகள் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய பேராசை இருக்கவே கூடாது. பேராசை நிச்சயமாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றும் என்னிடத்தில் வந்துவிட வேண்டும், எல்லாமே என்னிடத்தில் இருக்க வேண்டும், நான் எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும் என்ற பேராசை நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு சந்தோஷப்பட்டோம் என்று சொன்னால், அதை கொண்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினோம் என்பதாக சொன்னால், அல்லாஹ் நிம்மதியான முறையில், அல்லாஹ் சந்தோஷமான முறையில் நமக்கு அந்த நியாமத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நாம் கொடுத்த எந்த நியாமத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நியாமத்தாக இருந்தாலும் சரி, நாம் கொடுத்த நியாமத்தை நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்பதாக சொன்னால் அந்த நியாமத்துகளை இன்னும் அதிகப்படுத்தி தருவோம், அதிகமாக்கி தருவோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பெருமையை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பொறாமையை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேராசையை விட்டு பாதுகாப்பானாக. அதிகமான நற்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.